உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கா? நீங்கெல்லாம் கரும்புச்சாறு குடிச்சா அவ்வளவுதான். கோடை வெயில் சுட்டெரிக்கிறது. காலை முதல் மாலை வரை சூரிய கதிர்களின் வெப்பம் தகிக்கிறது. கோடை காலத்தில் இப்படிப்பட்ட வெப்பமான வானிலையில் இருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள நீர்ச்சத்து மிகுந்த உணவுகளை மக்கள் விரும்பி உட்கொள்கின்றனர். கடுமையான சூட்டிலிருந்து இந்த பானங்கள் உடலை குளிர்விக்கின்றன. அதனால்தான் பலரும் இத்தகைய நீராதார பானங்களை அதிக அளவில் விரும்பி உட்கொள்கின்றனர். ஆனால் இதில் கரும்புச்சாறு அனைவருக்கும் உகந்தது அல்ல. நிறைய உடல்நல பிரச்சனைகள் இதில் உள்ளன. சுகாதார நிபுணர்களின் அறிவுரைப்படி குறிப்பிட்ட சில உடல்நல பிரச்சனை உள்ளவர்கள் கரும்புச்சாற்றை மிதமான அளவில் அருந்த வேண்டும் அல்லது முழுமையாகவே தவிர்த்துவிட வேண்டும் என்கின்றனர். யாருக்கெல்லாம் கரும்புச்சாறு உகந்தது அல்ல, இது எத்தகைய உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது என்பதை இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். நீரிழிவு நோயாளிகளுக்கு கரும்புச்சாறு மிகவும் ஆபத்தானது. டாக்டர்களின் அறிவுறுத்தலின்படி நீரிழிவு நோய், அதாவது சர்க்கரை நோய் பாதிப்பு உள்ளவர்கள் கரும்புச்சாறு அருந்துவது மிகவும் ஆபத்தானது. இதில் இயற்கையான சர்க்கரை சத்து அதிக அளவில் உள்ளது. இது ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை மிக வேகமாக அதிகரிக்க செய்யும். எனவே தங்கள் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க இயலாதவர்கள் கரும்புச்சாறு அருந்துவதை முற்றிலுமாக தவிர்ப்பதே நல்லது. அதேபோல் அதிக உடல் எடை கொண்டவர்களும் கரும்புச்சாறு அருந்தும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த பானத்தில் கலோரி சத்து மிகவும் அதிகம். இது மேலும் உடல் எடை அதிகரிக்க வழிவகுக்கும். டாக்டர்களின் ஆலோசனைப்படி அதிக எடை கொண்டவர்கள் வாரத்திற்கு ஒரு முறை மட்டுமே கரும்புச்சாறு உட்கொள்ள வேண்டும். அதுவும் மிக குறைந்த அல்லது மிதமான அளவிலேயே இருக்க வேண்டும். அதேபோல் செரிமான பிரச்சனை உள்ளவர்கள் கரும்புச்சாறை தவிர்க்க வேண்டும். செரிமானமின்மை, வாயு தொல்லை மற்றும் வயிற்று வலி போன்ற பிரச்சனை உள்ளவர்கள் கரும்புச்சாற்றை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். சில சமயங்களில் இது செரிமான பிரச்சனைகளை மேலும் தீவிரப்படுத்தி வயிற்றில் அசௌகரியத்தை ஏற்படுத்தக்கூடும். மேலும் கரும்புச்சாறு அருந்தும் போது கண்டிப்பாக இந்த விஷயங்களை கவனிக்க வேண்டும். கரும்புச்சாறை எப்போதும் புதிதாக தயாரித்த உடனேயே அருந்த வேண்டும். குறிப்பாக வெறும் வயிற்றில் இதை அருந்துவதை கட்டாயம் தவிர்க்க வேண்டும். இதை அதிக அளவில் அருந்துவது உடல் நலத்திற்கு மிகவும் தீங்கானது. மேலும் கரும்புச்சாறின் நன்மைகள் அனைவருக்கும் ஒரே மாதிரியாக அமைவதில்லை. குறிப்பாக நீரிழிவு நோய் உள்ளவர்கள், அதிக உடல் எடை கொண்டவர்கள், செரிமான பிரச்சனை உள்ளவர்கள் மருத்துவரின் ஆலோசனைப்படி மட்டுமே கரும்புச்சாற்றை உட்கொள்ள வேண்டும். அல்லது தங்களது உடல் நலமே பிரதானம் என்று கருதுபவர்கள் கரும்புச்சாற்றை முற்றிலுமாக தவிர்ப்பதே நல்லது. இதற்கு பதிலாக வேறு ஏதேனும் சர்க்கரை சத்து அதிகம் இல்லாத பழச்சாறுகளை அருந்துவது உடல் நலத்திற்கு ஆரோக்கியமாக அமையும் என்று டாக்டர்கள் எச்சரிக்கின்றனர்.